ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்யலான்னு முடிவு பண்ணி எங்கள் ஊர் சின்னாலப்பட்டிக்கு போய் 4 கடை தேடி பிடிச்சி நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டுருக்கோம். பாருங்கள், என்ன மீன் வாங்குறேன்னு பாறை மீன் வாங்கி அவர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹாய், இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன தெரியுமா? சண்டே ஸ்பெஷல் சூப்பரான மீன் குழம்பு. வாங்க பார்க்கலாம். அது பாறை மீன் வாங்கியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷா இருந்தது. மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும், அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் தரும். எண்ணெய் மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் அதிகமா ஊற்றிக்கங்க. நான் எப்பயுமே கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்புக்காகட்டும் எதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு உளுந்து 1 ஸ்பூனு, வெந்தயம் 4, அவ்வளவுதான். இது மட்டும் போட்டா போதும். கடுகு உளுந்து வெந்தயமும் வெடிக்கட்டும். அந்நேரத்துல வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் குட்டி குட்டியா. பூண்டு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். கடுகு உளுந்து வெந்தயமும் வெடிச்சது இதை போடணும். அதுக்கு நடுவுல அரைச்சு ஊத்துறதுக்கு 3 தக்காளி குட்டி குட்டியா 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இத பூரா அரைச்சிட்டு வரணும், பச்சையா அரைச்சிட்டு வரணும் இத பூரா. அவ்வளவுதான். இது வெடிச்சிருச்சு. இத போட்டு விட்டு வதங்கட்டும். இது வதங்குற கேப்ல நான் சொன்ன மாதிரி 3 தக்காளி வெங்காயத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறோம். அவ்வளவுதான். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போடலாம். நான் தான் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் வாசனைக்கு, அதே இதுல போட்டாச்சு. இப்ப மிளகாத்தூள் போடலாம். இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் கிட்டக்க. காரம் வேணுங்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம். நான் எப்பயுமே கொஞ்சம் காரம் கம்மியா தான் போடுவேன். ஆச்சி குழம்பு தூள் போட்டா சூப்பரா இருக்கும், அது ஒரு 2 டீஸ்பூன். என்னோட ஸ்பூன் குட்டி ஸ்பூன் தான், அதுல 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். தனியாத்தூள் கொஞ்சோண்டு, தனியாத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேயா? நல்லா இத மசாலா எண்ணெயிலே வதக்கணும், அப்பதான் டேஸ்ட் தரும். எப்பயுமே பொதுவா கார குழம்புக்கெல்லாம் எண்ணெயிலே மசாலா வதக்கிட்டா சூப்பரா இருக்கும். நல்லா எண்ணெயில ஒரு வதக்க வச்சியாச்சு, அப்ப குழம்பு டேஸ்ட் தரும். இப்ப நான் சொன்ன மாதிரி வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த விழுது அதுல ஊத்திடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3, ஒரு 6-7 வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இதுல ஒரு வதக்கலாம், பச்சை வாசனை போற வரைக்கும். இதெல்லாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் இவ்வளவு கல்லுப்பு போடுறேன். அப்புறம் காரத்துக்கு உப்பு காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது அப்படியே பச்சை வாசனை போக வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம புளிய கரைச்சிடலாம். நானு மீன் வாங்கிட்டு வந்ததுமே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவுக்கு ஊற வச்சுட்டேன், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. அதை இப்ப கரைச்சிடலாம். மீன் குழம்புக்கு எவ்வளவு புளி ஊத்துறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும். புளியும் எண்ணெயும் நிறைய ஊத்துனா குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, நல்லா இதுவும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இதுவே நல்லா கெட்டியா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்ப புளிய கரைச்சி வச்சிருக்கோம் இந்த மிக்சி ஜார்லயே, அப்படியே இதை ஊத்திடலாம். அவ்வளவுதான். நான் எங்க வீட்டுல மீன் குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி வைக்க மாட்டேன்.
கொஞ்சம் மீடியம் சைஸா தான் இருக்கும். அவ்வளவுதான். இது இன்னும் நல்லா கெட்டியாகி சுண்டி வரப்ப சூப்பரா இருக்கும். இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சம் கழுவி ஊத்திடலாம். அவ்வளவுதான், மீன் குழம்பு. இன்னும் ஒரு 2 கொதி வரட்டும். உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்குவோம். செம்ம டேஸ்ட். இது ஒரு 2-3 கொதி வந்தா போதும். மீனை போட்டு இறக்கிற வேண்டியதான். நானு மீன் வாங்கிட்டு வந்ததுமே, பாறை மீனை வாங்கிட்டு வந்ததுமே கழுவி நல்லா உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். தலை வாலு இதோ 2 மீன் உடம்பு பீஸ் இது மட்டும் போட்டா போதும். குழம்பு 2 கொதி வந்ததும் இப்ப நம்ம அதுக்குள்ளேயும் வறுக்கிறதுக்கு பரட்டி வச்சிடலாம். குழம்பு கொதி வர்றதுக்குள்ளேயும் நம்ம வறுக்கிறதுக்கு பரட்டிடலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க இப்ப மீதி மீனை எப்படி வறுக்கிறதுக்கு பரட்டலாம் வாங்க. இது வரைக்கும் நான் இந்த சாம்பார் பொடியை தான் போட்டு பரட்டுவேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சக்தி மீன் மசாலா வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது மட்டும் போட்டா போதுமா, கூட ஏதாவது போடணுமான்னு வேற தெரியல. 1.5 கிலோவுக்கு பரட்டிடலான்னாங்க. ஆனா 1 கிலோ மீன் இருக்கு, எப்படி இது போதும்னு தெரியல. நான் லைட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு. நம்ம வீட்டு மசாலாவை எப்பயும் போடுற மசாலாவை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்குவோம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, இந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் கொஞ்சம். இதுவே காரமா தான் இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால தனி மிளகாத்தூள் போடலை. இதுல தண்ணி கலந்துக்க சொன்னாங்க. தண்ணி ஊத்தலாமா அப்படியே பரட்டி வைக்கலாமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி மீன்லயே வேற இருக்கும் தண்ணி. நம்மளும் இதுல தண்ணி சேர்த்தோம்னா தண்ணி ஆயிரும். மீன்ல எப்படி ஒட்டும். நாங்க எப்படி தெரியுமா செய்வோம், அப்படியே இப்படி அந்த ஈரத்துல மசாலாவை பரட்டி வச்சிருவோம். அப்ப இந்த ஈரத்துக்கு அதுக்கும் மீன் மசாலா பிரியவே பிரியாது. அதனால அவ்வளவுதான். தட்டுல வைக்க இடம் பத்தாதனால இப்படியே வடக்கல்லே ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளவுதான். பூரை பரட்டி வச்சு பாருங்க நல்லா. இது நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, குழம்பு சூப்பரா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோமா, அவ்வளவுதான். அப்படியே குழம்பு நல்லா கெட்டியா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மேல. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை போடுவோம். 4 கொத்தமல்லி தழை போடணும், அதை போட்டுருங்க. நான் அதை வீடியோல எடுக்க மறந்துட்டேன். 4 கொத்தமல்லி இலை மேல தூவி விட்டுருங்க. உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மீன்ல வேற உப்பு போட்டு கழுவி இருக்கோமா, அதனால லைட்டா மட்டும் உப்பு போடுவோம் போதும். உப்பு கொஞ்சம் காரமும் கம்மியா தெரியுது, அதனால லேசா ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் உப்பு லைட்டா போட்டிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. தனி மிளகாத்தூள் போட்டா நம்ம கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. அது மிளகாத்தூள் தானே, அது ஆல்ரெடி. அவ்வளவுதான். நல்லா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை போடுவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மண்டை, 2 மண்டை. இது அதோட மண்டையில சைடு பீஸ். பாறை மீன் ரொம்ப பெருசா இருக்கும், அதனால அதுல மண்டையவே 2ஆக கட் பண்ணி போடுவாங்க. 2 வால். இது 1.5 கிலோ பாறை மீன் வாங்கினதுக்கு ஒரு நெய் மீன் ஒண்ணு கொடுத்தாங்க. இது நெய் மீனா கெளுத்தி மீனான்னு தெரியல. ஏதோ ஒரு மீனும் ஓசியா ஒரு மீன் போட்டாங்க. மண்டை வால் இது பூரா அதையும் இன்னைக்கு குழம்புல போட்டுறலான்னு போட்டேன். இந்த மண்டை 3 பீஸ் இருந்தது. ஒரு மீன் ஃபுல்லா போட்டாங்க. இதுவே இடம் அடைஞ்சிருச்சு. சரி, இதுவும் போடுவோம்.
ரொம்ப கரண்டி போடக்கூடாது, அதனாலதான் இந்த மாதிரி கரண்டி தான் போடுங்க மீன் குழம்புல. மீன் குழம்பு போட்டு கிண்டுனா, ரொம்ப கிண்டுனா மீன் பூரா உதிர்ந்து போயிடும். அதனால அப்படியே அலைக்க மூடி வச்சிடணும். ஓகேயா? இந்நேரத்துல 4 கொத்தமல்லி தலை போடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க மீன் குழம்பு அன்னைக்கு போல இன்னைக்கு சூப்பரா வந்திருக்கு. 4 கொத்தமல்லி தலை மேல தூவி விட்டு சும்மா அப்படியே லேசா ஒரு நிறைய கிண்ட கூடாது. ஆமாப்பா, ஆல்ரெடி பாருங்க வெந்துருச்சு. இப்பயே அந்த சூட்லயே வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கே மீன் பூரா இதோ எல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. மீன் பூரா அவ்வளவுதான். சும்மா லேசா பொத்துனா பிடிக்கணும். சைடு எடுத்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம சூப்பரு. அது மாதிரி மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுப்பா. 5 நிமிஷம்தான். அதெல்லாம் முள்ளெல்லாம் பிரிஞ்சு குழம்பு பூரா முள்ளு முள்ளாயிரும். ஏன்னா இது சும்மாவே வெந்துரும். மீன் வந்து சாப்பிட்டு சுட தண்ணியில போட்டாலே வெந்துரும். இங்க பாருங்க வெந்துருச்சு பாருங்க. இப்பயே மீன் நல்லா எல்லா மீனும் வெந்துருச்சு பாருங்க. இப்பயே நல்லா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். மீன் ஆஃப் பண்ணிட்டு குழம்பு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான். நான் தோசைக்கல்ல தான் பொரிப்பேன்னு சொன்னல. தோசைக்கல்ல அடுப்புல வச்சாச்சு. இப்ப ஒவ்வொரு பீஸா எடுத்து போட்டு வறுத்துற வேண்டியதான். மசாலா இந்த மீன்ல நிறைய வந்துருச்சு. அதை பிடித்த திரட்டும் போது ஒவ்வொரு மீன்ல நிறைய வந்துருது, ஒண்ணு கம்மியாயிருது. இப்ப 2 மீன் போட்டாச்சா? இது 2 தான் போட முடியும். எங்களுக்கு எண்ணெயில பொரிச்சா பிடிக்காது, தோசைக்கல்ல பொரிச்சது பிடிக்கும். அப்பதான் மசாலா எதுவும் கரையாம அப்படியே இருக்கும். போட்டு மூடி வச்சிருவான். நல்லா சாஃப்டா பஞ்சு போல வெந்துரும். எப்பயுமே ஒரு சில பேர் மூட மாட்டாங்க, மீன் தண்ணி ஏறும் அப்படி இப்படின்னு. அப்படிலாம் இல்ல. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு அப்புறம் அதை திறந்து இது பண்ணா சூப்பரா இருக்கும். கை வேற எரியும். ஸ்பூன்ல எடுத்து போடணும். இப்பத்தான் கை எரிச்சல். இந்த மீனுக்கு சிக்கனுக்கெல்லாம் திரட்டுனா அதுக்கப்புறம் கை எப்படி தெரியுமா எரியும், தக தக தகன்னு. அவ்வளவுதான். 10 நிமிஷம். நல்லா அப்படியே மசாலா எல்லாம் பிரியாம அப்படியே அதுலயே ஒட்டி இருக்கும் பாருங்க. கரண்டிலே பாருங்க சிவப்பு அப்படியே சூப்பரா இருக்கும். மூடி போட்டு வேக வச்சா இன்னும் நல்லா வேகும் மீன். அவ்வளவுதான். இங்க பாருங்க, அவ்வளவுதான். எப்படி கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. மீன் சூப்பரா இருக்கா? வாங்க எல்லாம் சாப்பிடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரியே தோசை கல்லே பொரிச்சு எடுத்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் எண்ணெய் எல்லாம் மசாலா எல்லாம் பிரியவே இல்லை பாருங்க. அப்படி அப்படியே மீன்ல ஒட்டி இருக்கு பாருங்க மசாலா பூரா. வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு சூப்பராக சமைச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட வெள்ளை சாப்பாடு, சூடான மீன் குழம்பு, அதுக்கு பக்கத்துலேயே சூடான மீன் ஃப்ரை. அந்த மீன் சாப்பாடை பெரட்டி அந்த மீன் வறுவலை கொஞ்சம் பிச்சு வச்சு ஒரு வாய் சாப்பிட்டா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது நிஜமாலுமே. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏதோ ஹைப்புன்னு ஒன்று இருக்குதாம்மா, அதையும் தட்டி விடுங்க, 4 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகட்டும். முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. இந்த சகோதரியும் கொஞ்சம் வளரணும்ல. இந்த சகோதரிக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பார்க்குறவங்க எல்லாரும். கண்டிப்பாக